செய்திகள் தொடர்கின்றன. போப் ஆண்டவர் பதவி விலகுகிறார் என்று இத்தாலி ஊடகங்களில் வெளியான செய்திகளுக்கு வாட்டிகான் மறுப்பு தெரிவித்துள்ளது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவர் போப் ஆண்டவர் பெனடிக்ட் உடல் நலக்குறைவாக இருக்கிறார். அவருக்கு அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 85வது வயது பிறக்கிறது. அப்போது அவர் பதவி விலகுவார் என்று இத்தாலி பத்திரிகைகளில் செய்தி வெளியானது. இது பற்றி வாட்டிகனில் போப் ஆண்டவரின் செய்தி தொடர்பாளரிடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு, போப் ஆண்டவரின் உடல் நலம் நன்றாக உள்ளது என்றும் அவர் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் அவர் உடல்நலக்குறைவு காரணமாக பதவி விலகுவார் என்று கூறுவதில் சிறிதளவும் உண்மை இல்லை என்றும் வாட்டிகான் மறுப்பு தெரிவித்துள்ளது. பொலிவியா நாட்டில் அரசுக்கு எதிராக பேரணி நடந்தபோது அவர்களை போலீசார் தடியடி நடத்தி விரட்டினர். அப்போது 3 மாத குழந்தை ஒன்று பலியானது. ஊர்வலத்தில் சென்ற 12 பேர் காணாமல் போய்விட்டனர். பொலிவியா நாட்டில் அமேசான் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் பகுதியில் நெடுஞ்சாலை அமைக்கும் திட்டத்தை எதிர்த்து கண்டன பேரணி நடத்தினார்கள். இந்த பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெண்கள் கைக்குழந்தைகளுடன் ஊர்வலத்தில் சென்றனர். இந்த பேரணியை கலைக்க போலீசார் தடியடி நடத்தினார்கள். இதில் ஒரு பெண் கொண்டு சென்ற 3 மாத கைக்குழந்தை ஒன்று பரிதாபமாக பலியானது. மேலும் ஊர்வலத்தில் சென்ற 12 பேர் காணாமல் போய்விட்டனர். அவர்கள் கதி என்ன என்பது தெரியவில்லை. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து அவர்களது வாயை மூடி கைகளை பின்புறமாக கட்டி போலீஸ் வாகனங்களில் ஏற்றிச் சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம்.